Hello students, welcome to AE Max. இன்னைக்கு Max 6th standard term 1 exercise 3.3 பார்க்கலாம் சரிங்களா. exercise 3.3 வந்து page number 58ல இருக்கு. Okay. So first sum பாருங்க, filling the boxes. First subdivision 3:5 dash is to 20. So இந்த box வந்து நம்ம dash வந்து convert பண்ணிக்கிட்டோம். ஓகேவா. So இப்போ இந்த first sum நான் உங்களுக்கு solve பண்ணி காட்டுறேன். பாருங்க நான் அந்த சம் வந்து எழுதியிருக்கேன் ஓகேவா 3:5 dash is to 20. ஸோ இதை முதல்ல நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைடில் எழுதிக்கணும் ஓகேங்களா. ஸோ 3 divided by 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே மேலே வந்து நமக்கு டேஷ் இருக்குது. ஸோ இதனால் இங்கே எம்டியாக விட்டுட்டு இங்கே இந்த 20யை நம்ம டிவைடடில் கொண்டு வந்துடணும் ஓகேவா. ஸோ இங்கே தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால தான் நான் காலியாக விட்டுருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கணும், இங்கே 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ இங்கே 20 எப்படி வந்தது, இங்கே 5 இருக்கு இல்லையா. ஸோ 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும், 4 தானே. அப்போ 5 4s are 20. ஸோ இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் பண்ணணும் ஓகேவா. ஸோ 3 4s are எவ்வளோ நமக்கு 12. அப்போது நம்மளோட இந்த பாக்ஸில் என்ன ஆன்சர் வரும், 12ன்னு வரும். அவ்வளோதான் ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் நம்ம மேலேயும் பண்ணோம். இந்த கீழே இருக்கிறது வந்து நம்ம டினாமினேட்டர்னு சொல்லுவோம், மேலே இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம நியூமரேட்டிங் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டு இஸ் 24 3:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம டிவைடில் எழுதிக்கலாமா. ஸோ இங்கே நான் டேஷ் போட்டுட்டு டிவைடட் 24 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இங்கே இஸ் 3 divided by 8 அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே 24 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும், 3 தானே. ஸோ அப்போ 3 ஓகேவா. ஸோ கீழே டினாமினேட்டரில் எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் நம்ம பண்ணணும் நியூமரேட்டர்லையும் ஓகேவா. ஸோ கீழே 3ஆல் பண்ணியாச்சு, அப்போ மேலேயும் நமக்கு 3ல் தானே வரும். 3 3s are எவ்வளோ நமக்கு 9 ஓகேவா. ஸோ 3 3s are 9, 3 8s are 24. ஸோ அப்போ நமக்கு இந்த பாக்ஸில் என்ன ஆன்சர் வரும், 9ன்னு வரும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 5 is to dash 10 is to 8 15 is to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம வந்து டிவைடில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஓகே. ஸோ 5 டிவைடட் இங்கே டேஷ் வரும் இல்லையா, ஏன்னா இந்த பாக்ஸ் இங்கே வரும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 10 divided by 8. நெக்ஸ்ட்டு 15 divided by இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். ஸோ 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 10 கிடைக்கும், 2 தானே. அப்போ 5 2s are என்ன நமக்கு 10. ஸோ மேலே என்ன பண்ணுறோமோ அதே தானே நமக்கு கீழேயும் வரும். இங்கே 2 மேலே என்ன நம்பர் பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் கொண்டு வரணும். ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும், 4. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன இங்கே 4. ஸோ அந்த பாக்ஸில் இங்கே எழுதிக்கலாமா. ஸோ 4 2s are 8, 5 2s are 10 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது காலியாக இருக்கு இல்லையா. ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே 5 2s are 10 போட்டாச்சு, 4 2s are 8 போட்டாச்சு. ஸோ இப்போ இதை விட்டுடணும். இப்போது 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும், 3 தானே. ஸோ 5 3s are என்ன நமக்கு 15. அதே மாதிரி மேலே என்ன நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் பண்ணணும். ஸோ அப்போது 4 3s are எவ்வளோ நமக்கு 12. அவ்வளோதான் ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மேலேயும் கீழே. அவ்வளோதான். 5 2s are 10, 4 2s are 8, 5 3s are 15, 4 3s are 12. அவ்வளோதான். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும், 12ன்னு வரும் இந்த பாக்ஸில் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. பாருங்கள், 12 is to dash equal to இங்கே ஒரு டேஷ் கொடுத்துட்டு is to 4 equal to 8 is to 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து டிவைடில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 12 டிவைடட் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஒரு டேஷ் இருக்குது ஓகேவா, அது நான் மேலே எதுவும் எழுதலை. நெக்ஸ்ட்டு டிவைட் கீழே நமக்கு 4 வரும், ஈக்குவல் டு 8 divided by 16 ஓகேவா. ஸோ இப்போ இது நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கரெக்டாக கொண்டு வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஸோ இந்த 8/16 வந்து பார்க்கணும் ஓகேவா. இங்கே என்ன இருக்குது, நமக்கு 4ன்னு இருக்குது. ஸோ 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும், 4 தானே. 4 4s are 16. ஸோ இங்கே வந்து நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தானே நம்ம மேலேயும் பண்ணுவோம். அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4. இங்கே 4 4s are 16. இங்கே என்ன இருக்குது, நமக்கு 18 இருக்குது. அப்போ இந்த 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும், 2 தானே. 2 4s are 8 ஓகேவா. 2 4s are 8, 4 4s are 16 ஓகேவா. ஸோ இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இதை பார்க்கணும் இல்லையா. இங்கே 12 இருக்குது, இங்கே கீழே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே 12 இருக்குது, அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 12 இங்கே 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போது இங்கே 12 வரணும்னா நம்ம எந்த நம்பரால் இங்கே மல்டிபிள் பண்ணணும், 6 தானே. 6 2s are 12 ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ இப்போ மேலே எந்த நம்பரால் பண்ணுறோமோ அதே தானே நம்ம கீழேயும் பண்ணுவோம். அப்போ 6 4s are என்ன, நமக்கு 24. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ இந்த மேலேயும் 6ஆல் பண்ணணும், கீழேயும் 6ஆல் பண்ணணும். இங்கே மேலே 4ஆல் பண்ணணும், கீழேயும் 4ஆல் பண்ணணும். 2 4s are 8, 4 4s are 16. இங்கே 6 2s are 12, 6 4s are 24. அவ்வளோதான். அப்போ இங்கே நம்ம பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாமா. இங்கே 12க்கு அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு 24. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 24 இந்த பாக்ஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன போடணும், 2 தானே போடணும். பிகாஸ் 2 தானே நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்ம இங்கே 2 போடுறோம். அவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாமா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 7 persons is to 49 persons as 11 kgs is to 88 kgs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 7ஐயும் 49ஐயும் எடுத்துக்கணும், 11ஐயும் 88ஐயும் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா. ஸோ பார்த்துடலாமா செகண்ட் சம்மு. ஸோ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன, 7 divided by 49. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 11 divided by 88 அப்படின்னு இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் கொடுக்கணும். 1 7s are 7, 7 7s are நமக்கு என்ன 49. அதே மாதிரி இங்கே 11 by 88 இருக்குது. ஸோ 1 11s are 11, 8 11s are என்ன நமக்கு 88. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன வருது, 1 divided by 7 is 1 divided by 8. ஸோ இது ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கா, இல்லை. 1/7 வந்திருக்கு, 1/8 வந்திருக்கு. ஸோ அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன, இதுக்கு ஃபால்ஸ் ஓகேவா. சேம் ஆன்சர் வந்தால் தான் நம்ம என்னன்னு எழுதணும், ட்ரூ அப்படின்ட்டு எழுதணும் ஓகே. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 10 books is to 15 books as 3 books is to 15 books அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எடுப்போம், 10 is to 15, 3 is to 15 அப்படின்னு எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணி கரெக்டாக வந்ததுன்னா நம்ம ட்ரூன்னு போட போகிறோம். அதாவது மாறி மாறி ஆன்சர் வந்ததுன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு போட போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணிடலாமா செகண்ட் சம்மு. பாருங்கள் செகண்ட் சம் 10 is to 15. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 is to 15 ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, 10 divided by 15. நெக்ஸ்ட்டு 3 divided by 15 ஓகேவா. ஸோ கேன்சல் கொடுத்துடலாமா. 5ஆல் கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா. 5 2s are 10, 5 3s are 15, 1 3s are 3, 3 5s are என்னது நமக்கு 15 ஓகேவா. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 2 divided by 3, நெக்ஸ்ட் இஸ் 1 divided by 3. ஸோ நமக்கு இங்கே வந்து சேமாக வந்திருக்கா, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நமக்கு இங்கே வந்து ஆன்சர் வந்து சேமாக வரல, 2 divided by 3ன்னு வரல, 1 divided by 3ன்ட்டு வந்திருக்கு ஓகேவா. ஸோ சேமாக வராதனால இது நமக்கு என்னன்ட்டு வரும், ஃபால்ஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் ஆன்சர் என்னன்ட்டு எழுதுவோம், ஃபால்ஸ் அப்படின்ட்டு எழுதுவோம் ஓகேவா. ஸோ சேமாக ஆன்சர் வந்தால் தான் நமக்கு என்ன ட்ரூன்னு அர்த்தம் ஓகேவா. இஃப் த வெயிட் ஆஃப் 40 books is 8 kgs, then the weight of 15 books is 3 kgs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 40 is 8ன்னு எடுப்போம், 15 is 3ன்னு எடுப்போம் ஓகேவா. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்துடலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 40 is to 8. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 15 is 3 அப்படின்னு இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிவைடில் எழுதலாம். 40 divided by 8, 15 divided by 3 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 5ல் எதில் கொடுக்கலாம், நம்ம
8லே கொடுத்துடலாமா 1 8s are 8 5 8s are என்ன நமக்கு 40 நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம 3ல கொடுக்கலாமா 1 3s are 3 5 3s are என்ன 15 அப்போ 5 divided by 1 is 2 5 divided by 1 அப்படின்னு இருக்கு ஸோ 5 by 1 5 by 1 நமக்கு என்னவா இருக்கு சேமாக இருக்கு அப்போ நமக்கு இந்த சம்மோட ஆன்சர் என்ன ட்ரூ தான் ஆன்சர் ஓகேவா ஸோ நம்ம ட்ரூன்னு எழுதிடலாமா okay next a car travel 90 km in 3 hours with constant speed it will travel 140 km in 5 hours at the same speed அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி எடுப்போம் 9:3 140:5 அப்படின்ட்டு எடுப்போம் ஸோ ஓகே எடுத்துடலாமா ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க இதை வந்து நம்ம லிஸ்ட்டில் எடுத்தாச்சு 9/3 நெக்ஸ்ட் என்ன இருக்குது 140 டிவைடட் பை 5 அப்படின்ட்டு எழுதிப்போம் இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேன்சல் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம 3ல கொடுக்கலாமா 1 3s are 3 3 3s are 9 இங்கே 0 இருக்குது ஸோ அது அப்படியே வந்துடும் அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு 13 இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் 5ல கொடுக்கலாம்ல 1 5s are 5 28 5s are 140 ஸோ நான் வேணால் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள் 145 ஓகேவா 5 2s are என்ன நமக்கு 10 14லேருந்து 10 போச்சுன்னா 4 பேலன்ஸ் 0 8 5s are என்ன நமக்கு 40 ஸோ ரிமைண்டர் நமக்கு 0 வரும் ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 30 divided by 1 is 2 20 divided by 1ன்னு வந்திருக்கு ஸோ இது நமக்கு என்ன சேமாக இல்லை அதனால் இது நமக்கு ஃபால்ஸ் ஓகேவா இந்த சம்மோட ஆன்சர் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஸோ ஃபால்ஸ்ன்னு எழுதிடலாமா ஃபால்ஸ் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க filling the blanks if the cost of 3 pence is 18 then the cost of 5 pence is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேஷில் நம்ம என்னென்ன ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் எப்படி எடுப்பீங்க 3:18 5 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த சம்மை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேர்ட் சம் 3:18 5 dash இங்கே தானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் டிவைடில் எழுதலாமா 3 divided by 8 இங்கே என்ன இருக்கும் நமக்கு 5 divided by இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாமா 1 3s are 3 6 3s are 18 ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு வந்திருக்கு 6ன்னு வந்திருக்கு ஸோ இந்த 6ஐ என்ன பண்ணணும் இந்த 5ஓட நம்ம வந்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 5 6 are எவ்வளோ நமக்கு 30 அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 30 pence தான் வந்து நமக்கு இந்த சம்மோடைய ஆன்சர் ஓகேவா ஸோ எழுதிடலாமா 30 pence அவ்வளோதான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஃப் கருக்குழலி earns 1800 in 15 days then she earns 3000 in dash days அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம எப்படி எடுப்போம் 1800 is to 15 3000 is to dash அதாவது நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டியது ஓகேவா ஸோ அவங்க 15 நாளில் 1800 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்போ எத்தனை நாளில் அவங்க வந்து 3000 சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம்மை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கட்டுறேன் பாருங்க செகண்ட் சம் 1800 is to 15 3000 is to இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஓகேவா ஸோ ஏர்ன் வந்து நமக்கு எவ்வளோ 1800 ஓகேவா டேஸ் வந்து எவ்வளோ நமக்கு 15 days ஸோ ஓகேவா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் 1815 வந்து நம்ம வந்து டிவைடில் கொடுப்போம் இல்லையா கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து கேன்சல் பண்ணணும் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்கே டிவிஷனில் போட்டு காட்டுறேன் 15 1 15s are 50 18லேருந்து 15 போச்சுன்னா 3 பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது 0 நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க 15 2s are நமக்கு 30 30லேருந்து 30 போச்சுன்னா 0 இங்கே ஒரு பேலன்ஸ் 0 இருக்குல்ல அந்த 0 என்னவாயிடும் நமக்கு மேலே போயிடும் ஸோ அப்போ நம்ம கேன்சல் கொடுத்தா நம்மளுடைய ஆன்சர் என்ன 120 அப்போ வந்து 120 அவங்க பெர் டே வந்து என்ன பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இதை எடுக்கணும் இல்லையா ஸோ இதை பார்க்கலாம் ஏர்ன் வந்து நமக்கு எவ்வளோ 3000 டேஸ் வந்து எவ்வளோ இங்கே நம்ம வந்து பெர் டே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 120 தானே கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷனில் கொடுக்கணும் 3000 டிவைடட் 120 ஓகேவா ஸோ இங்கே கண்டுபிடிச்சது தான் நமக்கு இவங்க டேஸ் அதனால் டேஸில் எடுத்து போட்டு டிவைடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு
3000 divided 120. So ஒரு 0 cancel ஆயிடுச்சு இல்லையா, பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 300 divided 12 இருக்குது. ஸோ அதை நம்ம டிவிஷன் பண்ணிடலாமா. ஸோ 3000 உள்ள வரும், 300 உள்ள வரும், 12 வந்து நமக்கு வெளியே போகும். ஓகேவா. ஸோ 12 2s are நமக்கு என்ன 24, 30லேருந்து 24 போச்சுன்னா 6, இங்கே 0 இருக்குது, இந்த 0 போட்டாச்சு. ஓகேவா. ஸோ 12 எத்தனை 60 இருக்குது, 12 5s are என்னது நமக்கு 60. ஸோ 60லேருந்து 60 போச்சுன்னா என்ன நமக்கு 0. ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் கொடுத்தா நம்மளோட ஆன்சர் என்ன 25 days. அப்போது கருங்குழலி வந்து நமக்கு எவ்வளோ டேஸில் 3000 rupees சம்பாதிக்கிறாங்களா, 25 days. இது நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிடலாமா. பாருங்கள், கார்குழலி earn 3000 in 25 days அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இந்த டேஷில் என்ன போடுவோம், 25 days அப்படின்ட்டு எழுதிடுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாமா. ஃபைண்ட் வெதர் 12, 24, 18, 36 ஆர் இன் ஆர்டர் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 2 ரேஷியோ அட் தட் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு 2 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 12, 24, 18, 36. ஸோ இதுக்கு வந்து நம்ம எழுதிடலாம். பாருங்கள், fourth sum 12, 24, 18, 36. ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டு எடுப்போம், அதுக்கப்புறம் இது ரெண்டு எடுப்போம். அப்போ 12 is to 24, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 18 is to 36. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுவோம், டிவைடில் கொண்டு வருவோம் இல்லையா, 12 divided by 24, 18 divided by 36. ஓகேவா. ஸோ 1 2s are 2, 12 1s are 12, 12 2s are என்ன நமக்கு 24. அதே மாதிரி 1 18s are 18, 18 2s are என்ன நமக்கு 36. ஓகேவா. ஸோ இது 12 டேபிளில் அடித்தோம், இது வந்து 18 டேபிளில் அடிச்சிருக்கோம். 12 2s are 24, 18 2s are 36. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கும், 1 divided by 2, 1 divided by 2 அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து நம்ம என்னென்னு எழுதணும், எஸ் அப்படின்ட்டு எழுதணும். ஓகே, இதை வந்து நம்மளால் சேமாக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஃபிஃப்த் சம்மு, ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோவிங் ரேஷியோ அண்ட் செக் வெதர் தே அண்ட் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 78 liter is to 130 liter and 12 bottles is to 12 bottles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த சம்முக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸும் எழுதணுமா, அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எழுதிட்டு எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துடலாமா. 78 is to 113 இருக்குது, 12 is to 20 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஃபிஃப்த்து சம்மு பாருங்கள், ஃபிஃப்த்து சம் 78 is to 130, 12 is to 20. ஸோ இது வந்து நம்ம டிவைட் எழுதுவோம் இல்லையா, 78 130, 12 divided by 20 அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ 78 to 20யும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 130யும் 12யும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா. ஸோ 78யும் 20யும் பண்ணணும். ஸோ இங்கே பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள், 78 into 20. ஸோ 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான், 0 தான். ஸோ 0 8s are 0, 0 7s are 0, 8 2s are 16, 7 2s are என்ன 14, 14 1 நமக்கு எவ்வளோ 15. ஸோ 0 6 5 1. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 1560. ஸோ இந்த 130 12 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, 130 into 12. ஓகே. ஸோ 0 2s are 0, 3 2s are 6, 1 2s are 2. நெக்ஸ்ட்டு இங்கே 1ஆல் 130 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் 130 தான். ஸோ 0 6 2 3 5 1. ஸோ ஆன்சர் வந்து என்ன 1560. ஸோ இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈக்குவல் ரேஷியோவில் கொண்டு வர முடியும். ஓகேவா. ஜஸ்ட் வச்சுட்டு நம்ம வந்து ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய இதுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கேட்டிருக்காங்களா, அதை எழுதணும் இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்ன 78 and 20. இதுதான் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வேல்யூவாக இருக்கும். இன் பிட்வீன் வேல்யூவும் எழுதணும் இல்லையா. ஸோ இன் பிட்வீன் வேல்யூ
in between value வந்து 130 12 ஓகேவா ஸோ 130 12 அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா 400 grams is to 500 gram and 25 rupees is to 625 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது நம்ம எப்படி எடுப்போம் 400 is to 50 25 is to 625 எடுப்போம் ஓகேவா எடுத்துடலாமா பாருங்கள் நான் இந்த ஈஸ்ட் வச்சு எழுதியிருக்கேன் ஓகேங்களா 400 is to 50 25 is to 625 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் டிவைடில் எழுதணும் இல்லையா 400 divided by 50 25 divided by 625 ஸோ இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் கேன்சல் கொடுக்கணும் ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடுச்சு 1 5s are 5 8 5s are என்ன நமக்கு 40 நெக்ஸ்ட் இது கொடுக்கணும் இல்லையா 125s are 25 25 into 625 அதாவது வந்து 25ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 625 கிடைக்கும் இப்போ வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள் 25 into 25 5 5s are 25 5க்கு இங்கே 2 இருக்குது 5 2s are 10 10ம் 2ம் 12 5 2s are 10 பேலன்ஸ் 1 2 2s are 4 5 ஓகேவா 2 2s are 4 4ம் 1ம் 5 ஸோ 5 2 5ம் 1ம் 625 புரிஞ்சுதுங்களா 125s are 25 25 into 25s are 625 ஓகேவா அந்த மாதிரி நான் கேன்சல் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ 8 divided by 1 is 2 1 divided by 25 இது வந்து நமக்கு சேம் ரேஷியோவில் வந்திருக்கா இல்லை ஸோ அதனால் இது நம்ம என்னென்னு எழுதணும் நோன்ட்டு எழுதணும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எழுதணும் இல்லையா ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எழுதிடலாம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வந்து நமக்கு 400 625 தான் நமக்கு என்னது இந்த சம்மோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அதே மாதிரி இன் பிட்வீன் வேல்யூவும் எழுதணும் இல்லையா ஸோ இன் பிட்வீன் வேல்யூ வந்து 50 25 ஸோ 50 25 அவ்வளோதான் ஓகேவா இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க 25 into 25 கேன்சல் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன 625 ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் பார்க்கலாமா The America famous Golden Gate Bridge is 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge expected in a fair is 60 feet long with 7 feet tall towers. It is the model in proportion to the original bridge அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப்படி எடுப்போம் 6,480 is to 756ன்னு எடுப்போமா அதே மாதிரி 60 is to 7 அப்படின்ட்டு எடுத்து நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ சிக்ஸ்த் சம் 6,480 is 756 நெக்ஸ்ட்டு 60 is to 7 ஓகேவா இப்போது நம்ம வந்து இது டிவைடில் எழுதலாம் 6,480 divided by 756 is to 60 divided by 7 அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ 6,480 into 7 equal to 756 into 60 ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் பண்ணிடலாமா 6,480 into 7 0 7s are 0 8 7s are எவ்வளோ நமக்கு 56 ஸோ 6 இங்கே போட்டாச்சு 5 இங்கே போடணும் 4 7s are 28 5ம் வந்து 33 ஸோ 33 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 7 4s are எவ்வளோ 42ம் ஒரு 3யும் நமக்கு எவ்வளோ 45 ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 45,360 ஓகேவா நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா 756 into 60 ஸோ ஜீரோவால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் 0 தான் 6 6 are எவ்வளோ 36 ஸோ 6 இங்கே போட்டாச்சு 3 இங்கே போட்டாச்சு 5 6 are 30 30யும் 3யும் 33 ஸோ 3 7 6 are 42 42ம் 3யும் எவ்வளோ நமக்கு 45 ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 06354 ஸோ 45,360 ஓகேவா ஸோ நமக்கு இது என்ன வந்துருச்சு ஈக்குவல் ரேஷியோவில் வந்துருச்சு ஓகேவா 45,360 is to 45,360 ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன எஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாமா
If a person reads 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 20 பேஜஸை 2 ஹவர்ஸில் ரீட் பண்ணுறாங்களாம். அப்போ 8 ஹவர்ஸில் எத்தனை பேஜஸை வந்து அவங்க ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 7th சம் பார்க்கலாம். அப்போ எப்படி எடுப்பீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு 20 is to 2 x is to 8. ஓகேவா? ஸோ 20 ஹவர்ஸில் 2 பேஜஸை ரீட் பண்ணுறாங்க. அப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 8 ஹவர்ஸில் நீங்கள் எத்தனை பேஜஸை வந்து ரீட் பண்ணுவீங்க? ஸோ இது வந்து நம்ம பேஜஸாக, இந்த எக்ஸ் வந்து நம்ம பேஜஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம டிவைடில் போகலாம். 20 divided by 2 is to x divided by 8. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ் தானே தேவை, இந்த பேஜஸ் தானே தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 8 இங்கே அப்படியே இருக்கும். இன்ட்டு இந்த 20 divided by 2 வந்து நமக்கு இந்த சைடு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாமா? 1 2s are 2, 10 2s are என்ன நமக்கு 20. அப்போ x is equal to 8 into 10. 8 இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 8s are 0, 1 8s are 8. அப்போது நமக்கு எவ்வளோ பேஜஸ் தேவைப்படுது? 80 பேஜஸ் வந்து நமக்கு அவங்க வந்து படிக்கிறாங்க. ஓகேவா? 8 ஹவர்ஸில் 80 பேஜஸ் வந்து அவங்க படிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாமா? Cholan walks 6 km in 1 hour at the considered speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 6 கிலோமீட்டரை வந்து 1 ஹவரில் போகிறாங்களாம். சோழன் 1 ஹவரில் நடந்துடுறாங்களாம். அப்போ 20 மினிட்ஸில் அவங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 8th சம் சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், 6 is to 1ன்னு போடுவோமா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? எத்தனை கிலோமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இஸ் டு 20. அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது வந்து நமக்கு இந்த 1ங்கிறது 1 ஹவர் நமக்கு. ஓகேவா? நான் இங்கே வேணால் எழுதுகிறேன் பாருங்கள். 1 ஹவர். இது வந்து நமக்கு 20 மினிட்ஸ். ஸோ இந்த மினிட்ஸில் நம்ம இந்த ஹவரை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 1 ஹவருக்கு நமக்கு எத்தனை மினிட்ஸு? 60 மினிட்ஸ் தானே. அப்போ 6 is to 60 minutes is to x is to 20. ஸோ இந்த ஹவரை வந்து நம்ம மினிட்டில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். சிம்பிள். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? 6 divided by 60 is to x divided by 20. நமக்கு x தானே தேவை. அப்போ x இந்த பக்கம் வச்சுட்டு 20 into இந்த 6 by 60 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாமா? ஸோ 1 6 are 6, 10 6 are என்ன நமக்கு 60. அப்போ x is equal to 20 into 10. x is equal to, ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? சாரி, நம்ம வந்து இங்கே இன்னும் கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 நமக்கு வந்து என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். நமக்கு என்ன இருக்குது? வெறும் 2 தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அவங்களுக்கு நடக்கிறாங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கேயும் மறுபடியும் கேன்சல் கொடுக்கலாம். நம்ம டைரெக்டாக போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் கொடுத்தா நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கே நடந்திருக்காங்கன்னு மீன் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாமா? The number of correct answers given by Karmukilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ரேஷியோலேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கவிதா வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சம்மை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 9th சம். ஸோ 9th சம். ஓகேவா? என்ன ரேஷியோ? 10:11. ஓகேவா? ஸோ இந்த 10:11 அதுக்கப்புறமா வந்து பாயிண்ட் எவ்வளோ இருக்குது? நமக்கு 84 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது சம்மில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10:11 நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். 10 + 11 ஆட் பண்ணால் எவ்வளோ நமக்கு? 21. ஓகேவா? ஸோ இந்த 84 இருக்கு இல்லையா? இந்த 84 இந்த டிவைடட் பை 20, இந்த 21 நம்ம டிவைடில் கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் நம்ம?
ஸோ நம்ம 21லேயே கொடுக்கலாமா 121s are 21 21 4s are 84 ஓகேவா 21 4s are 84 அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 11 ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கவிதா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் கவிதாவோட பாயிண்ட் எது இந்த 11 தானே கார்முகிலோட பாயிண்ட் வந்து 10 கவிதாவோட பாயிண்ட் எவ்வளோ 11 ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவிதாவுடைய ஏன்னா கவிதாவுடைய பாயிண்ட் தானே கேட்டிருக்காங்க ஸோ கவிதா பாயிண்ட் ஈக்குவல் டு 11 தானே அவங்களோட பாயிண்ட்டு ஸோ 11 டு வந்த ஆன்சர் இருக்குது இல்லையா 4 அதோட நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 11 4s are என்ன நமக்கு 44 ஸோ கவிதாவோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ நமக்கு 44 அவ்வளோதான் ஓகேவா ஸோ 10th sum பார்க்கலாமா Carmagan made 54 runs in 9 overs and Asif made 77 runs in 11 overs. Whose run rate is better? அதை வந்து ரன் ரேட்டை வந்து அவங்க எப்படி எழுத சொல்லியிருக்காங்க ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர்ஸ் ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை எப்படி எடுப்பீங்க 54:9 77:11 அப்படின்ட்டு எடுப்பீங்க ஸோ ஓகே இதை எடுத்துகிட்டு நம்ம யாருடைய ரன் ரேட் வந்து பெட்டர் அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துடலாமா பாருங்கள் நான் அதில் லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன் ஓகேங்களா 54:9 77:11 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேயா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன் ரேட் ஃபார் கார்மேகன் அவங்களது வந்து கண்டுபிடிக்கணும் கார்மேகன் எவ்வளோ 54 டிவைடட் பை 9 ஸோ இங்கே லிஸ்ட்டில் இருக்கிறது நமக்கு இங்கே டிவைடில் வந்திருக்கு ஓகேவா ஸோ 1 9s are 9 6 9s are என்ன நமக்கு 54 1 9s are 9 6 9s are 54 ஸோ அப்போ கார்மேகனுடைய ரன்ஸ் எவ்வளோ 6 ரன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம வந்து அசீஃபோடைய ரன் ரேட் பார்க்கணும் இல்லையா ஸோ ரன் ரேட் ஃபார் அசீஃப் ஓகேவா கார்மேகன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இப்போ வந்து அசீஃப்து பார்க்கணும் அசீஃப் எவ்வளோ 77:11 அதை வந்து நம்ம இங்கே டிவைடில் கொண்டு வந்துட்டோம் ஓகேவா ஸோ இப்போ இதை கேன்சல் கொடுக்கலாமா 1 11s are 11 7 11s are எவ்வளோ நமக்கு 77 ஸோ அப்போ அசைஃபோர்து எவ்வளோ 7 ரன்ஸ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க யாருடைய ரன் ரேட் வந்து பெட்டராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க யாருது பெட்டராக இருக்குது பாருங்கள் நமக்கு அசீஃப் தானே நமக்கு பெட்டராக இருக்குது ஏன்னா அவர் தானே நிறைய ரன் எடுத்திருக்காரு 7 ரன்ஸ் எடுத்திருக்காரு ஸோ அப்போ நமக்கு இதை எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் அசீஃப் ரன் ரேட் இஸ் பெட்டர் தென் கார்மேகன்ஸ் அவர் வந்து கார்மேகனோட அசீஃப் வந்து ஒரு ரன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால அசீஃப் வந்து என்னவா இருக்கார் பெட்டராக இருக்கார் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ 11th sum பார்க்கலாமா யூ பர்ச்சேஸ் 6 apples for 90 and your friend purchased 5 apples for ₹70 whose purchase is better அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அதையும் போட்டிருக்காங்க அதாவது 6 apples 90 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து 5 apples 70 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காராம் யாருடைய பர்ச்சேஸ் வந்து பெட்டர் யார் வந்து கம்மி விலைக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாமா இப்போது ஸோ 11th sum அது எப்படி எடுப்பீங்க 6:90 நெக்ஸ்ட்டு 5:70 எடுப்பீங்களா ஸோ இந்த 6:90ங்கிறது வந்து நீங்கள் வாங்கினது ஓகேவா இந்த 5:70 வந்து யார் வாங்கினது உங்களுடைய ஃப்ரெண்ட் வாங்கினது ஓகேவா ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 6 apples ஈக்குவல் டு இது வந்து உங்களுக்கு ருபீஸில் கன்வெர்ட் ஆகும் ஓகேவா ஸோ 90 rupees நெக்ஸ்ட்டு 5 apple ஈக்குவல் டு 70 rupees அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ உங்களோட பர்ச்சேஸ் யுவர் பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா யுவர் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 6:90 நம்ம எப்படி எழுதுவோம் 6 டிவைடட் பை 19 எழுதுவோம் கேன்சல் கொடுக்கலாமா ஸோ 1 6 are 6 15 6 are 90 அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 15 ஆப்பிள் ஓகேவா ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆப்பிள் வந்து எவ்வளோனா 15 apples ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இது பார்க்கணும் இல்லையா அப்போது ஃப்ரெண்டுன்னு எழுதிக்கலாமா மை ஃப்ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது நமக்கு 5:17 இருக்குது நீங்கள் எப்படி எழுதிங்க 5 டிவைடட் பை 17 எழுதுவீங்க இப்போ இதை கேன்சல் கொடுக்கலாமா 1 5s are 5 14 5s are 70 ஓகேவா 14 5s are எவ்வளோ 70 ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 14 apples ஓகேவா
ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 14 ஆப்பிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து 15 ஆப்பிள்ஸை 90 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 14 ஆப்பிள்ஸை 70 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ யார்து பெட்டர்? உங்கள் ஃப்ரெண்டு தான் பெட்டர். ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கம்மி விலைக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? My friend's rate of purchase is better than me அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? which of the following ratios are in proportion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து நமக்கு ஈக்குவல் ஆப்ஷனில், அதாவது ஈக்குவல் சேம் ஆன்சர் வருது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ நான் இது 4 ஆப்ஷனையும் போட்டு பார்த்துட்டேன். ஸோ சி தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு, சேம் ஆன்சராக வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ நான் வேணால் இந்த சியை வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 12th sum 2:5, 10:25, 2 divided by 5, 10 divided by 25. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் கொடுக்கலாங்களா? இந்த 2யும் 5யும் கேன்சல் கொடுக்க முடியாது. இந்த 10யும் 25யும் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ 5ல் கொடுக்கலாம்ல. 2 5s are 10, 5 5s are என்ன நமக்கு 25. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 2 divided by 5 is 2 divided by 5. ஸோ நமக்கு என்னவா வந்திருக்கு? ஈக்குவல் ரேஷியோவில் வந்திருக்கு. ஸோ சேமாக வந்திருக்கனால நம்மளுடைய ஆன்சர் என்ன? சி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 13 சம் பார்க்கலாம். If the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order or in proportion, then x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 13th சம் 2, 5, x, 20. ஸோ இதை முதல்ல எடுத்துக்கலாமா? 2:5. நெக்ஸ்ட் என்ன? x is 20. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இதை டிவைடில் எழுதணும் இல்லையா? 2 divided by x. நெக்ஸ்ட் என்ன? x divided by 20. ஸோ எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இந்த 20 இங்கே இருக்கும். இன்ட்டு இந்த 2/5 என்னவாயிடும் நமக்கு? இந்த பக்கம் வந்துடும், ரைட் சைடு வந்துடும். ஸோ இப்போ கேன்சல் இருக்கலாமா? 1 5s are 5, 4 5s are என்ன? 25. ஸோ இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 4ம் 2ம் இருக்குது. ஸோ 4 2s are என்ன நமக்கு? 8. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன? 8 தான் ஆன்சர். ஸோ 8 எங்கே இருக்குது பாருங்கள்? டியில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th சம் பாருங்கள். If 7:5 is in proportion to x is to 25, then x is, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 14th சம் என்ன சம்மு? 7:5 x is to 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து டிவைடில் எழுதலாமா? 7/5 equal to x divided by 25. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸை தனியாக எடுத்துக்கலாம். இங்கே 25 இங்கே இருக்கும். இந்த 7/5 வந்து நமக்கு இந்த பக்கம் ரைட் சைடு வந்துடும். இப்போ கேன்சல் கொடுக்கலாமா? 1 5s are 5, 5 5s are என்ன நமக்கு? 25. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 into 7 இருக்குது. ஸோ 5 7s are எவ்வளோ நமக்கு? 35. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் எதில் இருக்குது பாருங்கள்? சியில் இருக்குது. ஸோ சி தான் நமக்கு என்னது? ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் எ பார்பி டால் காஸ்ட் ₹90, தென் த காஸ்ட் ஆஃப் 3 such dolls is -rupees அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வெரி சிம்பிள். அதாவது வந்து 90 ரூபீஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது 3 டாலோடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, டால்ஸ் எத்தினும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்க 15th சம்மு. காஸ்ட் எவ்வளோ நமக்கு? 90 தானே. ஸோ 90 போட்டாச்சு. டால்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு? 3 இருக்குது. ஸோ 90 into 3. ஸோ 9 3s are எவ்வளோ நமக்கு? 27. அப்போ 270. ஸோ பாருங்கள் 90 into 3. ஸோ 0 3s are 0. 9 3s are எவ்வளோ? 27. ஸோ அப்போ நம்மளுடைய காஸ்ட் எவ்வளோ? 270. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது பாருங்கள்? பியில் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 15th சம் பார்க்கலாமா? 16th சம் பார்க்கலாமா? If man walks 2 kilometer in 15 minutes, then he will walk dash kilometer in 45 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை கிலோமீட்டர் அவர் நடக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுப்போம்? 2:15 எடுப்போமா? இது எக்ஸாக நம்ம எடுத்துப்போம். இது வந்து 45:45 எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி காட்டா உங்களுக்கு.
பாருங்கள் 2:15 x:45 அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது டிவைடில் எழுதணும் இல்லையா, 2 டிவைடட் பை 15 x டிவைடட் பை 45. ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை, அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 45 இங்கே இருக்குமா, இந்த 2/15 வந்து நமக்கு இந்த பக்கம் வரும் ஓகேவா. ஸோ நம்ம கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா, 1 15s are 15, 15 3s are 45 ஓகேவா. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 3 × 2 இருக்கும். ஸோ 3 2s are எவ்வளோ நமக்கு 6, அப்போது 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓகேவா. சி தான் ஆன்சர் ஓகே. நான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்ஸை வந்து மோர் தென் ஒரு 3 டைம்ஸாவது வந்து நீங்கள் நோட்டில் போட்டு பார்க்கணும். புரியலைன்னா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து வீடியோ வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.